Teachers, thank you. Parents கவனிங்க, மிக முக்கியமான நிகழ்வு. ஒரு 5 minutes நல்லா கவனிங்க. என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள்ல எங்க சிஆர்எஸ்ஆர் சொன்ன மாதிரி அதிகமாக பெற்றோர்கள் நிறைய வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு அற்புதமான எங்கள் மனதிற்கு தெளிவான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, மேடையில் வீற்றிருக்கும் மரியாதைக்குரிய பெருமக்களே, அன்பிற்குரிய ஆசிரியர்களே, மாணவ கண்மணிகளே, பெருமதிப்பிற்குரிய பெற்றோர்களே, இன்று நம் அனைவரின் முன்னிலையில் ஒரு சிறந்த பெண்மணியின் பயணத்தை ஒரு தலைமுறையின் பெருமையாக மாற்றிய ஒரு உயரிய சேவையாளரை கௌரவிக்கும் மிகச் சிறப்பான தருணம் இது. கல்வி, சமூக சேவை மற்றும் நிர்வாகம் ஆகிய துறைகளில் 1995-96 கல்வியாண்டு முதல், அதாவது கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் வாழ்வை அர்ப்பணித்த, தன் பதவியை அல்ல, பொறுப்பை, அதிகாரத்தை அல்ல, மனித நேயத்தை முதன்மைப்படுத்தி எண்ணற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் என அனைவரின் வாழ்விலும் நிலையான மாற்றங்களை ஏற்படுத்தியவர் எங்கள் மதிப்பிற்குரிய சிபிஎம் கல்வி நிறுவனங்களின் செயலர் அம்மா அவர்கள். இந்த நிகழ்வானது எப்படி நடந்திருக்க முடியும்? அவங்க பேசும்போது சொன்னாங்க, பார்த்தீங்களா, உங்களை எல்லாத்தையும் என் குழந்தைகளாக தான் நினைப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? அது வெறும் பேச்சு அல்ல, செயல். அது வெறும் பேச்சு அல்ல, செயல். ஏன்னா உங்களுக்கான எந்த ஒரு திட்டத்தையும் தலைமை ஆசிரியர்களா எங்களால் செயல்படுத்தத்தான் முடியும். அதை செயல்படுத்துவதற்கு அனுமதியும் அதற்கான உரிமையையும் தர வேண்டிய பொறுப்பு எங்கள் செயலர் அவர்கள்ட்ட தான் இருக்குது. எந்த நேரத்தில் உங்களுக்கான எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு, மேடம் இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டால் அந்த பையனோட விஷயம் நடந்துடும் அப்படின்னா, இம்மீடியட்டா நீ வாப்பா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், ஆஃபீஸில் தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம், வெளியில் இருக்கிறேன், இம்மீடியட்டாக வேணுமா அப்படின்னு கேட்டு ஒரு இன்முகத்தோடு அதனை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய சிறந்த பண்பாளர். அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பெண்மணிகள் இங்கே இருக்கிறீங்க. பேரண்ட்ஸில் அப்பாக்கள் கம்மியாக வந்திருக்கிறீங்க, அம்மாக்கள் அதிகமாக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய சிரமங்கள் என்னவோ அதே சிரமங்கள் எங்கள் மேடத்துக்கு இருக்கு. ஒரு தாயாக, ஒரு மகளாக, துணைவியாக, தாயாக, மாமியாராக, பேரன் பேத்திகளுக்கு பாட்டியாக, இப்படி எல்லா வகையிலும் அவங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. வெளியில தெரியாம வேணா இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு கல்லூரிக்கு ஒரு சேவை இருக்கு, பள்ளிகளுக்கு ஒரு சேவை இருக்குன்னா உடனடியாக இன்முகத்தோட கூப்பிட்டு எங்களை உட்கார வச்சு அதை மீட்டிங் போட்டு பேசி இதுக்கு எப்படி முடிவு பண்ணலாம்னு முடிவு பண்ணக்கூடிய மிகுந்த திறமையாளர், கூர்மதியாளர்னு எங்கள் நோயல் டீச்சர் பேசையில சொன்னாங்க. அது வெறும் வார்த்தை அல்ல, உடனிருந்து பயணிக்கின்றோம். கடந்த 18 ஆண்டுகளாக ஆசிரியராகவும், கடந்த 5 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராகவும் எங்கள் மேடத்தோட உடனிருந்து நாங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வயது அதையும் பொருட்படுத்தாமல் இன்று காலையில் 8 மணிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமை முடிச்சு கொடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எத்தனையோ செயல்பாடுகள் ஒரு நிர்வாக திறமையில வந்து நிறைய, இன்னைக்கு கூட பார்த்தீங்க இல்லையா, எதிர்பாராத நிகழ்வுகள் நிறையா வரும், எதிர்பார்க்கின்ற நிகழ்வுகள் நடைபெறாது. அத்தனையும் தாண்டி இந்த முடிவை எடுத்தால் எது சரியா வரும், எது சரியா வராது அப்படின்னு பல்வேறு யோசனைகளை எங்களுக்கு வழங்கக்கூடிய வல்லமை படைத்த பேராற்றல் மிக்க பெருமதியாளர். அப்படிப்பட்ட எங்கள் மேடம் வந்து நாங்கள் ஒரு முடிவை சொல்லும் போது கூட வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்னெல்லாம் ஃபீட்பேக் வரும் அத்தனையும் யோசிச்சுட்டு இதை இப்படி பண்ணுப்பா எங்களை நல்லா சொல்ல வச்சுட்டு அதை கேட்டுட்டு அதற்குரிய வகையில் அதை எப்படி செயல்படுத்தலான்னு ஐடியா கொடுக்கறதுல வல்லமை படைத்த எங்களுடைய மேடம் அவர்கள். நாங்கள் எப்படி சொல்கிறது, எங்கள் மேடத்தை, எங்கள் சார் வந்து ஜாம்பவான் மாதிரி இருந்து கொண்டு இருந்தார். அந்த டைமில் வந்து எங்கள் மேடத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ அந்த செயல்பாடுகளில் ஒரு தொய்வு கூட இல்லாமல் அதற்கு அடுத்தும் இந்த நிறுவனத்தை தனது மாமனார் தன்னிடம் ஒப்படைத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இதனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மேடம் அவர்களுக்கு நாங்கள் எந்த வார்த்தைகளை மேலிட்டு கோடிட்டு காட்டினாலும் கூட அது நிறைவாக அமையாது என்பதுதான் உண்மை. இருந்தாலும் பதவியை பெருமையாக கொள்ளாமல்
பொறுப்பை கடமையாக ஏற்று மனித நேயத்தோடும் தொலைநோக்கு பார்வையோடும் தன் பணியை சிறப்பாக செய்து ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இன்றும் திகழ்ந்து வருகிறார் எங்கள் மேடம் அவர்கள். அவர்களின் அயராத உழைப்பு, நேர்மையான செயல்பாடு மற்றும் சேவையின் மீது கொண்ட நம்பிக்கை பலருக்கு ஊக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறது. இந்த அளப்பரிய சேவையை பாராட்டி நன்றி உணர்வோடும் பெருமையோடும் கௌரவிக்கும் விதமாக சிபிஎம் சவுந்தரா நினைவு அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் மற்றும் சிபிஎம் கல்வி நிறுவனங்களின் செயலரும் எங்கள் மதிப்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஸ்ரீமதி சசிகலா ராமராஜ் மேடம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் எழுந்து நின்று கரவொலியோடு வாழ்நாள் சாதனையாளர் என்கின்ற விருதினை வழங்குவதற்கு எங்களுக்கு வயது போதாது. இருந்தாலும் தலைமை ஆசிரியர் என்கின்ற அந்த பதவியில் இருப்பதால் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியராக நான், எங்கள் கல்லூரியின் முதல்வர் திரு சிங்காரவேலு ஐயா அவர்கள் மூவரும் இணைந்து இந்த பரிசினை வழங்க வேண்டும் என்றும், இந்த பரிசினை மனமோந்து எங்கள் மேடம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ், எங்கள் மேடத்துக்கு தெரியாது. இந்த விஷயத்தை நான் எங்களது பள்ளிக்குழு உறுப்பினர் திரு சாயித்ராம் சார் அவர்கள்ட்ட மட்டும்தான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அப்படியா யுவராஜ் கொஞ்சம் அனுப்புங்க, ஒரு தடவை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை கூறி, இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ண போது நான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணேன். விஷயத்தை சார்ட்ட பெர்மிஷன் வாங்கி அப்போ ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணேன். அது எங்கள் பள்ளிகளின் ஆலோசகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, இந்த விருதினை பெறக்கூடிய எங்கள் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் கரவொலியை பலத்த கரவொலியாக தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதனை வழங்குவதற்கு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்களையும் எங்கள் கல்லூரியின் முதல்வர் ஐயா திரு சிங்காரவேலு அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு விருது வழங்குவதில் இங்குள்ள அனைவரும் பெருமைப்படுகிறோம். மிகுந்த கரவொலியோடு அம்பலியர் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் யார் பெருமை கொள்கிறோம். பல்வேறு எண்ண அலைகளோடு எங்களது அன்பு பரிசு Thank you very much. இப்போது இந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கிடைக்கும்போது இப்போ தான் 8 o'clock இருந்து இங்கே இருக்கோம், அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ அன்பு இல்லை பாசம் கொடுக்குற இத்தனை பேர் என் பக்கத்தில் இருக்காருன்னு சொன்னால் why should I feel anything? எந்த இதுவும் வேண்டாம், இதே போதும். வாழ்நாள் பூரா ஃபீல் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சாதனை பண்ணது இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த யார் ஐடியா தெரியல, இது டோட்டல் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இது. இவ்வளோ அஃபெக்ஷன் மை காட். அதனால தான் சொல்கிறது, என்னுடைய ஃபேமிலி, சிபிஎம் ஃபேமிலி எல்லாருமே. அண்ட் ரியலி ஐ தேங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸு. தேங்க்யூ. என்னால் பேச முடியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன்.
இனி கொஞ்சம் பேசினா அழுதுடுவேன், அதனால வேண்டாம். மேடம், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். கடந்த 18 ஆண்டுகளாச்சு நான் ஜாயின் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எங்கள் செயலர்கிட்ட கேட்காம செஞ்சுட்டேன். அதற்கு இந்த நேரத்தில் நான் சாரி மேடம், ஏன்னா நான் கேட்கல, சாப்பிட்டு தான் கேட்டேன். எப்பவும் விஜய் சார்ட்ட நான் எதையும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இந்த ஆண்டு அவர் இருந்த பிஸி பயங்கரம். ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு டான்ஸ் எடுத்துகிட்டு அவர் பொங்கலுக்கு அப்புறம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். டெய்லி 7 மணி வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு தெரியும், அந்த பேரண்ட்டுக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சார், தயாராக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். எது இருந்தாலும் ஓகே சார்னு சொல்லியிருந்தாரு. சார் எதுக்குவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்ன பிரதர், அந்த சஸ்பென்ஸ்க்காக சொல்லலை சார், ஒரே ஒரு சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் டான்ஸில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ.